ஹாய் நான் அதீப். ரியல்மி இப்போ ரியல்மி 8 5Gங்கிற ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோனை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ரியல்மி தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டாக 5G ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்தாங்க. ரியல்மி X50 Pro. இப்போ இந்தியாவில் கிடைக்கக்கூடிய சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் எதுன்னு கேட்டிங்கன்னா ரியல்மியோட நார்சோ 30 ப்ரோங்கிற மாடல் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17,000 இப்போ பார்த்தீங்கன்னா ரியல்மி அதை விட சீப்பஸ்ட்டாக ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க. ரியல்மி 8 5Gங்கிற ஃபோனு. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,999 ரூபாய் தான் வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரியல்மி 8 ப்ரோங்கிற ரெண்டு ஃபோன்ஸை ரியல்மி லான்ச் பண்ணாங்க. அந்த ரியல்மி 8ஓட ஒரு 5G வெர்ஷன் தான் அந்த ரியல்மி 8 5Gன்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ரெண்டு ஃபோன்ஸுக்குமே ஒரு சம்மந்தமே இல்லை. சம்மந்தம் இருக்குது, ரெண்டுமே ரியல்மி ஃபோன்ஸ் தான். ஆனால் அந்த ரெண்டு ஃபோன்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்டான ஃபோன் தான் இந்த ரெண்டு ஃபோன்ஸுமே. ஃபர்ஸ்ட் இந்த ரியல்மி 8 5Gயோட டிசைனை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் டைப்பில் இருக்கிற கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் வருது. அப்புறமா ஒரு LED ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ரியல்மியோட பிராண்டிங் சின்னதாக கீழே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாடி தான் வருது. இந்த ஃபோனோட ரைட் சைடில் தான் இதோட பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் வருது. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டனும் சிம் கார்டு ஸ்லோட்டும் கொடுத்துருக்காங்க. இதோட ட்ரிபிள் கார்டு ஸ்லோட் தான் வருது. அதாவது நம்மளால் ஒரே டைமில் ரெண்டு சிம் கார்டும் ஒரு மெமரி கார்டும் யூஸ் பண்ண முடியும். ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கொடுக்கல. ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கு, பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி சார்ஜிங் போர்ட்டு, ஸ்பீக்கர் இதெல்லாம் தான் வருது. இந்த ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 185 கிராம் தான் வருது. 8.5mm தான் இந்த ஃபோனோட திக்னஸ். ரொம்பவே ஒரு லைட் வெயிட்டான ஃபோன் தான் இந்த ரியல்மி 8 5Gங்கிற ஃபோன். அடுத்து அந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். 6.5 இன்ச்சுக்கான Full HD Plus IPS LCD டிஸ்பிளே இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. 90 ஹெட்ஸுக்கான ரிஃப்ரெஷ் ரேட்டும் 180 ஹெட்ஸுக்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இந்த டிஸ்பிளேக்கு இருக்குது. மீடியாடெக்கோட Dimensity 700 5G சிப்செட் தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. மாலி G57 தான் இதில் கொடுத்துருக்கு GPU. LPDDR4X RAM டைப் தான் இந்த ஃபோனில் வருது. ஸ்டோரேஜ் டைப் பார்த்தீங்கன்னா UFS 2.1 ஸ்டோரேஜ் டைப் தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 தான் வருது. ரியல்மி UA தான் இதோட யூசர் நோட் ப்ரைஸ். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 5000 mAhக்கான பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்த ஃபோனில் வர கேமரா பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, அப்புறமா 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸு, 2 மெகா பிக்சலுக்கான போர்ட்ரேட் லென்ஸ் தான் ஃபோனோட பேக் சைடில் வருது. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 கலர் வேரியண்ட்டில் வருது. சூப்பர் சோனிக் ப்ளூ, சூப்பர் சோனிக் பிளாக். அடுத்து அந்த ஃபோனோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். 4GB 128GB வேரியண்ட்டுக்கு 14,999 ரூபாயும், 8GB 128GB வேரியண்ட்டுக்கு 16,999 ரூபாயும் தான் வருது. இந்த ஃபோனோட ஃபர்ஸ்ட் சேல் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 26 மதியானம் 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபோன் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அடுத்து இந்த ஃபோன் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வர்த்தா இல்லைங்கிறத பார்க்கலாம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுக்கக்கூடிய ரொம்பவே கேவலமான ஸ்பெசிஃபிகேஷன் தான் ரியல்மி இந்த ஃபோனுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ஹைலைட்டர் ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் 5G இருக்குது, அது மட்டும்தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதை விட பெட்டர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வர 4G ஃபோன்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது. ரியல்மி 8 இருக்குது, ரியல்மி 8 ப்ரோ இருக்குது, அப்புறமா ரெட்மி நோட் 10 ப்ரோ இருக்குது, ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் இருக்குது, அப்புறமா மோட்டோ இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண G40 ஃபியூஷன் G60ங்கிற மாடல்ஸ் இருக்குது, போக்கோட X3 இருக்குது. இதெல்லாமே ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியான ஃபோன்ஸ் தான். ஒரு ஃபோனில் 5G இருக்குங்கிற காரணத்தினால நீங்கள் அந்த ஃபோனை வாங்காதீங்க. அந்த ஃபோனோட ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பாருங்கள், அது பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்குங்க. நீங்கள் வாங்குற ஃபோனில் 5G இருந்தால் அது ஒரு அட்வான்டேஜாக மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. 5G இருக்குங்கிற காரணத்தினால நீங்கள் அந்த ஃபோனை தயவு செஞ்சு வாங்காதீங்க. இப்போ இந்தியாவில் இருக்கிற 4G ஸ்பீடு எவ்வளோக்கு இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இந்தியாவில் 5G வரணும்னா எப்படி இருந்தாலும் ஒரு 3-4 வருஷம் ஆச்சு ஆகும். கொரோனா எல்லாம் இருக்கிறதுனால 3-4 வருஷம் எப்படி இருந்தாலும் ஆயிரும். அப்போ நீங்கள் இல்லாத 5Gக்காக எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து 5G ஃபோன்ஸ் வாங்கணுமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஒரு 5G ஃபோன் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா ரியல்மியோட X7ங்கிற மாடல் இருக்குது. அந்த ஃபோனோட ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டான ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோன் வேணும்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த 20,000 ரூபாய்க்கு உள்ள வர ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கிற 5G ஃபோன்ஸு கண்டிப்பாக வரும். அப்போ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போவே இந்த ஃபோனை எடுக்காதீங்க. அப்போ இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.